வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் இட்லி. ஓகே, இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நான் வந்து இட்லி ரவை மாதிரி பச்சரிசியை உடைச்சிருக்கேன். ஸோ இது வந்து பச்சரிசியிலையும் செய்யலாம், புழுங்கரிசியிலையும் செய்யலாம். பட் பச்சரிசி தான் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறதுனால தான் நான் பச்சரிசியில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி வந்து நான் வந்து 3 கிலோ அரிசியை எடுத்து இந்த மாதிரி குருணையாக உடைச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் அரைக்கும் போது இந்த மாதிரி குருணையாக அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து 3 கிலோ ரவைக்கு 1.5 கிலோ வெள்ளை குண்டு உளுந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது கருப்பு உளுந்து போடலாமான்னு கேட்பீங்க. பட் கருப்பு உளுந்துன்னா நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கணும். இதையும் ஊற வச்சுட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரவை இருக்குல்ல, அரிசி ரவையை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கணும். எதுக்கு அப்படின்னா, நாம் வந்து பச்சரிசியை உடைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி மிஷினில் ரவை மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உடைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சி காய வச்சு உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் உளுந்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உடைச்சி ஊற வச்சிருக்கேன். உளுந்து வந்து அரைக்கிற பக்குவம் வந்து என்ன அப்படின்னா, அரிசியை நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம், அதாவது ரவையை ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை புழிஞ்சி போடும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஊற வச்சுட்டு இதை சுத்தமாக தண்ணியை வடிகட்டணும். எப்படி வடிகட்டணும் அப்படின்னா, ஒரு சாக்கு போட்டு நல்லா வடிகட்டணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயினரில் வேணாலும் வச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு தான் அரைச்ச உளுந்தோட சேர்க்கணும். அதுக்காக தான் உளுந்தை வந்து நான் உங்களுக்கு ஓடும்போது காட்டியிருக்கேன். எப்படின்னா, உளுந்து வந்து நல்லா கெட்டியாக அரைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து தண்ணி ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும். உளுந்துலேயும் நீங்கள் தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து அரைக்கணும். இப்போ நான் வந்து உளுந்தை ஃபுல்லாத்தையும் அரைச்சிட்டேன். 1.5 கிலோ உளுந்தையும் எவ்வளோ கெட்டியமாக அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா அந்த ரவை வந்து ஊறி நாம் வந்து தண்ணியை சேர்க்க வேண்டியதில்லை, இப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வேணும்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நாம் ஊற வச்ச ரவை இருக்கு இல்லையா, அதை புழிஞ்சி போட்டுட்டேன். ஏற்கனவே உருண்டை மாதிரி புழிஞ்சி காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதையும் உளுந்தையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கணும். இந்த காஞ்சிபுரம் இட்லியில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பச்சரிசியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி போடுறேன். அடுத்தது மிளகு வந்து 150 கிராம், ஜீரகம் 150 கிராம், அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக நான் போடுறேன். ஸோ வந்து பெருங்காயத்தூள், சுக்கு பொடி இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான காஞ்சிபுரம் இட்லியில் உண்டு. ஸோ இப்போ இந்த மிளகும் நான் போட்டுட்டேன், ஜீரகத்தையும் நான் போட்டுருவேன். சப்போஸ் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு ஜீரகத்தையும் அரைப்பாங்க. பட் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி கொஞ்சம் கருப்பாக போகும். இல்லை நாங்கள் வந்து ஒன்றும் பாதியமாக உடைச்சி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி வந்து காஞ்சிபுரம் இட்லி அந்த மிளகு ஜீரகத்திலும் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கணுமே தவிர கருப்பாகக்கூடாது. அதனால நீங்கள் மிளகு ஜீரகத்தை முழுசாக போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிட்டு மிளகு ஜீரகம் அதுலேயே மாவுலேயே ஊர்னுச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு அப்படிங்கிறது, வாசனை அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் இட்லியை உங்களுக்கு இப்படி நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் பவுடர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கலர் மாறும், ஸ்பைசி ஓவர் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ எல்லாம் உப்பு போட்டு கலந்த பிறகு மாவுனுடைய தண்ணி வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து தண்ணி சேர்க்கலை, ஆனால் நீங்களும் இதை மாதிரி கலந்து பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. ஸோ இதில் தெரியுது பாருங்கள், அந்த ரவை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். மாவு நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சாலும் சரி, ரவை கிடைக்கல எனக்கு அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ஊற வச்சு இந்த மாதிரி ரவையாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு மாவு வந்து புளிக்கணும். புளிச்சது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த மிளகு, ஜீரகம், சுக்கு, பெருங்காயம் எல்லாமே மாவோட சேர்ந்து புளிக்கும் போது அதனுடைய டேஸ்டே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பட் இதை வந்து
ஒரிஜினல் காஞ்சிபுரம் இட்லியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூங்கில் குழல்ல நீட்டாக உருட்டுற மாதிரி உருட்டி அதை கட் பண்ணி ஆஃபாக கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பட் சேம் மெத்தடு தான் உங்கள் வீட்டில் அந்த மூங்கில் இதில் மந்தார இலையில் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் மாவு இது பண்ண பிறகு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்து இந்த முந்திரி பருப்பு நான் வந்து என்னென்னா சும்மா ஷோவுக்காக வச்சுருக்கேன். இது நெசசிட்டி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். நான் ஒரு பார்வைக்காக நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது காஞ்சிபுரம் இட்லி செய்யணும் அப்படின்னா அதுக்காக நான் வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். பட் இதில் முந்திரி பருப்பு இருந்தது அப்படின்னா இட்லி எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து ஊற்றுறேன். அதே மாதிரி நான் வந்து கையில் ஊற்றுறேன். எனக்கு பக்குவம் பழக்கம் இருக்கு, உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டிலேயே ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊட்டிட்டு இட்லியை நல்லா நீங்கள் வேக வைக்கணும். எப்போதும் வேக வைக்கிறது தான். பட் இதில் வந்து ஒரு சில பேர் பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றுறது, அப்புறம் வந்து டம்ளரில் காஃபி டம்ளரில் ஊற்றுறது. பட் அதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் இட்லிங்கிறது கிடையாது. காஞ்சிபுரம் இட்லியில் உங்களுக்கு ஒரிஜினலாக மூங்கில் குழலில் தான் ஊற்றுவாங்க. நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம், இட்லி மெத்தட்லேயே. இப்போ நான் இட்லியை ஊற்றியாச்சு. இட்லி எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். இந்த அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இட்லி மாவை கலக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த இட்லியில் எடுத்த பிறகு மேலே லைட்டாக தண்ணியை தடவிட்டு பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் இட்லி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதில் கருவேப்பிலை போடுறது, இஞ்சி போடுறது, பச்சை மிளகாய் போடுறதுலாம் கிடையாது. பட் அது அவங்க விருப்பத்தை சேர்ந்தது. ஸோ இதை மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் இந்த காஞ்சிபுரம் இட்லி ஒரிஜினல் மெத்தடு இதுதான். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு மூங்கில் குழல் கிடைச்சதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் இட்லி உங்கள் வீட்லேயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதுக்கு மிளகா பொடி சட்னி தான் ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.